عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த தனித்தன்மைகளை, தனிச்சிறப்புகளை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே நேற்றைய முன்தினம் உங்களுக்கு நான் 5 செய்திகள் சொன்னேன். இதை சுருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊத்தீது ஹம்சன் லம் யூதஹுன்ன நபியுன் கான கப்லி. முந்தைய எந்த இறை தூதர்களுக்கும் கொடுக்கப்படாத 5 பாக்கியங்களை அல்லாஹு தஆலா எனக்கு வழங்கினான். அதில் முதலாவது நுசிர்து பிர்ருஅபி, பயத்தை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். அதாவது எதிரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா பயத்தை போட்டார். அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வரலாறு உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு வெளியூருக்கார வியாபாரி என்ன செய்யறார், அந்த ஒட்டகை அபூஜையில் ஏமாத்துகிற நேரத்தில் வாங்கிட்டு காசு கொடுக்கலாம், ஏமாத்துகிற நேரத்தில் யாராட்டையோ போய் சொல்றாரு. யாரும் என்ன செய்யறாங்க, பேச மறுக்கிறார்கள். பெருமானாருக்கு போய் என்ன செய்யறாங்க, அவர் சொல்றார். ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக பெருமானார்ட்ட போய் சொல்றாங்க. பெருமானார் போன போது என்ன செஞ்சான், டக்குன்னு காசு தூக்கி கொடுத்துறான். அவன்கிட்ட கேட்கப்பட்டது என்ன செய்யறான், அவன் சொல்றான், பெருமானுடைய அந்த தோலில் இருந்து, அந்த முகமதுடைய தோலில் இருந்து வேங்கைகள் என் மீது பாய்வதாக நான் கண்டேன் என்பதாக அவன் சொன்னான் என்பதாக உங்களுக்கு நான் வரலாறு சொன்னேன். ஒன்று. ரெண்டாவதாக என்ன பெருமானார் கொடுக்கப்பட்ட சிறப்பு அப்படின்னா, அல் அருளு மஸ்ஜித வ தஹூரா. பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த சிறப்பு, பெருமானாருடைய பரக்கத்தை கொண்டு இந்த சிறப்பை நாமும் பெறுகின்றோம். இது என்னவென்று சொன்னால், இந்த பூமி முழுவதும் பள்ளிவாசல், பூமி முழுவதும் தூய்மையாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், குளிர்ச்சி வாய் தண்ணீர் இல்லை, தண்ணீர் இருந்தவங்க பயன்படுத்த முடியல, என்ன செய்யலாம், தொழுகையுடைய டயத்துக்கு நம்ம என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு வரணும், தொழுகணும். நம்ம என்ன செய்யணும், ஜமாத்து முடிஞ்சிருச்சுக்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னா பள்ளிக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை நமக்கு ஜமாத்துக்கு வர முடியலை அப்படின்னா இருந்த இடத்துல நம்ம தொழுது கொள்ளலாம். இது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அந்த நபியின் பரக்கத்தான் நாம் பெறுகின்றோம். மூன்றாவது வஹீலத்தில் ஹனாயிமும், போர்க்களத்திலே கிடைக்கின்ற பொருட்களை பயன்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தாங்க. முந்தைய காலத்திலே செய்வாங்க, தூக்கி மலையில் தூக்கி வச்சிருவாங்க, யாரும் பயன்படுத்த முடியாது. இது பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்தது. அவருடைய பரக்கத்தால் இந்த உம்மத்துக்கு போரினுடைய கிடைக்கப்பட்ட அந்த வெற்றி பொருட்களை பயன்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். நாலாவதாக என்ன சொல்லுவாங்க, பெருமானார் சொல்லுவாங்க, அஹ்மரி வல் அஸ்வதி. அதாவது உலகம் முழுவதுக்கும் ஒரே இறை தூதராக பெருமானார் வந்தாங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வந்தாங்க. சரியா? நேற்று கூட ஒரு பயான் கேட்டேன், பள்ளப்படி ஹபீபுடைய ஒரு பயானை கேட்டேன். அவர் ஒரு ஆதங்கமாக ஒரு செய்தி சொன்னாங்க. என்னன்னா, சென்ற ஜுமால அவங்க பேசியிருக்காங்க. என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் வந்த என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமை உலகத்தினுடைய பொது இறை தூதராக மக்கள் என்ன செய்யறாங்க, பரப்புறாங்க. கிறிஸ்துவ அதாவது இஸ்ராயலுக்கு மட்டும் வந்தவங்க தானே, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, அந்த இறை தூதரை உலக பொது இறை தூதராக என்ன செய்யறாங்க, அவ்வளவு பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா உலகத்துக்கே பொதுவாக வந்து பெருமானாரை பற்றி நாம் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்றோம், நமக்கு கூட எதுவும் தெரியறதில்லை, நம்முடைய குடும்பங்கள்ல கூட அதை பேசுறது இல்லை என்பதாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. உண்மை அதுதானே. ஆனா பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் நாஸ், உலகத்தினுடைய பொது இறை தூதராக வந்தாங்க. இது பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த 4வது சிறப்பு. 5வதாக என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான துஆவை கொடுத்திருந்தால் அவங்க எல்லாம் அந்த உலகத்திலே பயன்படுத்தி முடிச்சுட்டாங்க. ஆனா பெருமானார் செய்யறாங்க, இந்த உம்மத்துடைய இந்த உம்மத்துக்கு சிபாரிசு செய்வதற்காகவே என்ன செய்யறாங்க, அந்த தனக்கு வழங்கப்பட்ட அந்த துஆவை வைத்திருக்கின்ற தனித்தன்மை படைத்தவளா பெருமானார் இருக்கிறாங்க. தன் வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் ஏற்பட்டது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சோதனை ஏற்பட்ட நேரத்துல கூட அந்த துஆவை பயன்படுத்தாம என்ன செஞ்சாங்க, அவர் வைத்திருக்கிறார். 5 வகையான சிறப்பு உங்களுக்கு நான் சொன்னேன். நேற்று 3 செய்தி உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவது அப்படிங்கிற, பெருமானார் அவர்கள் முதல் நபியாக இருக்கிறார். பெருமானார் கேட்பாங்க, உங்களுக்கு எப்போது நபித்துவம் கிடைத்தது என்பதாக. அவங்க சொல்லுவாங்க, அதாவது குன்து நபியன் ஆதமு மாபேன தீனி பல் மா 9வது ஹதீஸ்ல இருக்கு. அவர்கள் என்ன செய்யறது அப்படின்னா, மண்ணுக்கும் தண்ணீருக்கும் இடையிலே இருக்கிற இடத்துல, அதாவது மண்ணு தண்ணீர், அதை கூட அவங்க என்ன செய்யறாங்க, உருவப்படுத்தாங்க. அந்த உருவம் உருவாகுவதற்கு முன்னாலேயே, அவர்களை உருவமாக உருவாக்குவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான் பெருமானார் சொல்றாங்க. முதல் நபியாக பெருமானார் இருக்கிறாங்க.
ரெண்டாவது செய்தி சொன்னேன் உங்களுக்கு என்ன கேட்டா, அவங்கதான் பெருமானார் ஆஹிருன் நபி, கடைசி நபி. அல்லாஹ் சொல்லுவாங்க ஹாத்தமுன் நபியின், பெருமானாரோ கடைசி நபி. பெருமானார் ஒரு மாளிகையாக சொல்லுவாங்க. ஒரு நபித்துவத்தினுடைய மாளிகை என்ன செய்யறது அப்படின்னா, அந்த ஒரு கல் என்ன செய்யுது, இடைவெளி இருந்தது, என்னை கொண்டு என்ன செய்யறது, அல்லாஹ் அந்த மாளிகை நிறைவு செய்தால், முழுமைப்படுத்தினான், அழகுபடுத்தினான் சொல்லுவாங்க. ரெண்டு சிறப்பு சொன்னேன். ஒரு மூன்றாவது சிறப்பாக என்ன சொன்னேன் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்பு அப்படின்னா, அதாவது ஹபீபுல்லா, அல்லாஹுடைய நேசர் என்பதா. நேசர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹலீலுக்கு ஹபீபுக்கு என்ன நேசர் அப்படின்னா, ஹலீல் அப்படின்னா அல்லாஹ் எதை விரும்பினாலும் அதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த ஆரம்பத்துல ஹலீலுல்லா. ஹபீபுல்லாண்டா பெருமானார் எதை விரும்பினாலும் அதை அல்லாஹ் தஆலா செய்து காமித்தான். காபத்துல்லாவின் பக்கமாக நாம் திரும்பி தொழ வேண்டும் என்பதாக பெருமானார் விரும்பினாங்க. ஏன்னா பைத்துல் முகத்தஸ பார்த்து தொழுகிற நேரத்துல அந்த யூதர் அதை குறை சொன்ன நேரத்துல பெருமானார் விரும்பினாங்க, என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவிற்கு தொழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அப்ப பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த தனி சிறப்பு என்னவென்றால், பெருமானார் எதையெல்லாம் விரும்பினார்களோ அதனால் அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று நேற்று 3 சிறப்பு சொல்லுங்க, மொத்தம் 8 சொல்லிட்டேன். 9வது சிறப்பு இப்போது கொடுக்கிறான்னு சொல்கிறேன். 9வது சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானாரை பத்தி 40 சிறப்பு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்கின்றேன். அப்ப 9வது சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மற்ற இறை தூதர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா பேரை சொல்லி அழைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தஆலா பேரை சொல்லி அழைக்கவில்லை. அப்படியே பேரை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட அவருடைய உயர்ந்த ஒரு பண்பை அல்லாஹ் தஆலா சேர்த்துத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். உதாரணமா குர்ஆன்ல வந்து யா மூசா, யா நூஹ், யா ஆதம், குர்ஆன்ல எல்லா நபியுடைய பேர் வரும். யா ஆதம் உஸ்குன், ஆதமே நீங்கள் தங்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். யா மூசா அல்கி அசாக், யா மூசா அல்கி அசாக், மூசாவே அந்த அசாவை போடுன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப நான் அதே மாதிரி வந்து என்ன செஞ்சான், யா இப்ராஹிம் கத சத்தக்த ருயா, இப்ராஹிமே கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான். எல்லா இறை தூதரையுமே அல்லாஹ் தஆலா பேரை சொல்லி அழைத்தான். ஆனா குர்ஆன்ல எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா யா முஹம்மது வரும் அப்படின்னா வரவே வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4 இடங்களிலே கூறுகின்றார். குர்ஆன்ல முஹம்மது அப்படிங்கிற வார்த்தை 4 இடங்களில் வருகின்றது. ஆனால் அந்த 4 இடங்களிலேயுமே ஏதோ ஒரு பண்போடு சேர்த்துத்தான் வரும். உதாரணமா நீங்க என்ன சொல்றீங்க, வமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முகமது இருக்கின்றாரே இவர் அல்லாஹுடைய இறை தூதரை தவிர இல்லை, அவன் முகமது ரசூல்லா அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா கான முஹம்மது அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், இந்த முகமது இருக்கின்றாரே இவர் வந்து என்ன செய்து உங்களுடைய தந்தை அல்ல, ஆன்மீக தந்தையை தவிர உடல் ரீதியான தந்தை அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கூறு. ஏன் அப்படி இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா எதுக்கு சொல்றான் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னுடைய மாமி மகள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ வந்துட்டு தன்னுடைய வளர்ப்பு மகனான யாருக்கு உஸாமத் பின் ஸைத் பின் ஹாரிஸா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க 2 பேருக்கு ஒத்து போகல. கடைசியில் என்ன செய்வாங்க, அந்த பெண்ணை அவங்களே திருமணம் செய்வாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன மருமகளை கல்யாணம் பண்ணிட்டார் என்பதாக சொன்னான். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த முஹம்மது என்பவர் உங்களுடைய ஆன்மீக தந்தை. நான் தேர்த்தவங்களுக்கு சொன்னா இல்லையா, தன்னுடைய மனங்களை கைப்படைய அந்த சுண்ணத்தை அந்த ஒழுக்கத்தை சொல்கிற நேரத்துல இந்த மக்கள் கேள்வி பண்ணாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு தந்தையை போன்றவர்களாக சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய விஷயத்துல ஆன்மீக தந்தையை தவிர உடல் ரீதியான தந்தை இல்லை. எனவே அவர் என்ன செய்யலாம், தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்த பெண்ணை அவங்க தலாக் சொல்றதுக்கு பிறகு நிக்கா செய்யறதுனால தவறில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இது மாதிரி குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வான், 4 இடங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக அல்லாஹ் தஆலா இடத்துல கூறுகின்றான். அது மாதிரி குர்ஆனில வந்துட்டு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா மற்ற நபிமார்களை என்ன செய்யறான், பேரை சொல்லி அழைத்தானே தவிர ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலுமே யா முஹம்மது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. மாறாக அவருடைய சிறப்பு தன்மைகளை சொல்லி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இது பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தனிச்சிறப்பாக இருக்குது. மொத்தம் என்ன சொல்லியிருக்கேன், 9 சொல்லியிருக்கேன் சரியா. 10வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த தனி சிறப்பு அப்படின்னா ஊத்தீத்து ஜவாமில் கலீம். பெருமானார் சொல்லுவாங்க, குறைந்த வார்த்தையிலே விரிவான விளக்கங்களை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா எனக்கு வழங்கியிருக்கிறான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெருமானாருடைய வார்த்தைகள் வந்து பார்ப்பதற்கு ரத்தின சுருக்கமாக இருக்கும், அதுக்கு அவ்வளோ விளக்கங்கள் புரிந்ததாக இருக்கும். அதனால ஹதீஸ் கிதாப்ல பார்க்கிறோம் இல்லையா, ஒரு ஹதீஸுக்கு என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை எழுதுறாங்க, பாகமாக எழுதுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஹதீஸ் என்பது பாத்தீங்கன்னா ஹதீஸுடைய வார்த்தை வந்து சுருக்கமா இருக்கும். உங்களுக்கு ஒரு செய்தி, ஒரு உதாரணத்துக்காக ஒரு 3 செய்தி நான் சொல்றேன். உதாரணமா பெருமானார் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னமல் அமாலு பின்னிய்யாத்,
நிச்சயமாக வந்துகிட்டு என்ன செய்யறது, எண்ணங்களின் பெயரையே செயல்கள் இருக்கிறது. இன்னமலாமா, செயல்கள் எல்லாம் எண்ணங்களின்படியே இருக்கிறது சொல்லி முடிச்சுட்டாங்க. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்க இல்லையா, இது பெருமானுடைய வார்த்தையினுடைய அந்த வார்த்தையை தான் அப்படி அவங்க சொல்றாங்க. அப்ப எண்ணம் போல் வாழ்வுங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கிறது 3 வார்த்தை தான். ஆனா 3 வார்த்தையிலே பெருமானார் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. நீ எப்படி நினைக்கின்றாயோ உடைய எண்ணத்தின்படி வாழ்வு இருக்காது. உடைய எண்ணங்கள் நல்லதா இருந்துச்சு அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லதா இருக்கும். உடைய எண்ணங்கள் கெட்டதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யறது, வாழ்க்கை கெட்டதாக இருக்கும். அதனால உடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள் என்ற ஒரு உபதேசத்தை பெருமானார் 3 விஷயத்துல சொல்றாங்க, 3 வார்த்தையில சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்துல பெருமானார் சொல்லுவாங்க அத்தீனு அந்நசீஹா, 2 வார்த்தை பெருமானார் சொல்லுவாங்க. மார்க்கம்டா என்ன தெரியுமா, மார்க்கம்டா என்ன தெரியுமா, பிறர் நலன் நாடுதல் சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்ப பிறர் நலனை எந்த அளவுக்கு நீ நாடுகின்றாயோ, பிறருக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ மார்க்கத்துல பற்றாக இருக்கிறான்னு அர்த்தம். சும்மா வந்து வெளியில தோற்றத்துல மார்க்கப்பட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறது மார்க்கம் அல்ல. மார்க்கம்னா என்ன அப்படின்னா உன்னால முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு நலனை நாடக்கூடியவனாக இருக்கிறதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்லுவாங்க இத்தக்கில்லா ஹைசுமா குன்த, இத்தக்கில்லா ஹைசுமா குன்த, நீ எங்க இருந்தாலும் இறையச்சத்தோடு இரு. புரிஞ்சா, சின்ன வார்த்தை தான். என்ன சொல்றாங்க, இறையச்சம் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா நீ எங்கே போய் இருந்தாலும் கூட, அது தனிமையாக இருந்தாலும் கூட, அது தனியாக இருந்தாலும் கூட எப்படி நீ மக்களுக்கு மத்தியில் இறையச்சத்தோடு இருக்கிறாயோ தனிமையில இருக்கணும். நீ எப்படி வறுமையில இருக்கிற இடத்துல தக்குவாவிடத்துல இருக்கிறதோ அந்த அளவுக்கு உனக்கு வசதி பெற வருகிற இடத்துல இருக்கணும். நீ சாதாரணமாக தொண்டராக இருக்கிற இடத்துல எப்படி தக்குவா இருக்கிறதோ அதே மாதிரி நீ உயர் பதவியில இருந்தாலும் கூட தக்குவா வரணும். அப்ப எல்லா இடத்திலையுமே இறையற்ற வர வேண்டும் என்பதை பெருமானார் சொல்றாங்க. ஒரு அரை வரியிலே ஒரு வரியில் என்ன செய்வாங்க சொல்லி முடித்து விடுவார்கள். இது பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து தனித்தன்மை. சரி, இது வந்து செய்யற இன்னைக்கு 2 செய்தி சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சொல்லக்கூடிய 3வது செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது மற்ற நபிமார்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவர்களை இந்த மக்கள் வந்துட்டு படித்த நேரத்திலே திட்டிய நேரத்திலே அந்த நபிமார்கள் பதில் சொன்னாங்க. மற்ற நபிமார்களை அந்த மக்கள் குறை சொல்றாங்க, ஏசுறாங்க, பேசுறாங்கன்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹு தஆலா கொடுத்த தனித்தன்மை என்ன சொல்றா, தனி சிறப்பு என்னவென்றால் அந்த மக்கள் பெருமானாரை திட்டினார்கள் சொன்னால் அல்லாஹு தஆலா பதில் சொன்னான். அது அன்பின் அடையாளம் இல்லையா? என்னை ஒருவர் நேசிக்கிறார் அப்படின்னா, என்னை வந்து ஒருத்தர் வந்து குறை சொல்றாரு அப்படின்னா என்ன செய்வாரு, நம்ம கூப்பிடாம அவரே வந்துருவார். ஏய் என்ன பேசுற, அவர் யார் தெரியுமா, அவரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க இல்லையா? அது அன்பின் அடையாளம் தானே. அன்பின் அப்படி வரமாட்டாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்களா? அதே மாதிரி பெருமானார் மீது அல்லாஹ் தஆலா அவ்வளவு அன்பு வைத்திருந்தான். பெருமானாரை யார் பேசினாலும் கூட அல்லாஹ் பேசினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் நுபுவத்தை மக்களுக்கு கூறுகிற நேரத்திலே அவ்வளவு என்ன செஞ்சான், தப்பல்லக்கையா முகமது அலிஹாதா ஜமாத்தனா, முகமதே உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதை சொல்வதற்காக ஒன்று சேர்த்தா இந்த மண்ணையில் இருந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த சூறாவை இறக்கிறார். தப்பதிதா அபீல் அஹபி வத்தபு, எந்த கரங்களை கொண்டு மண்ணையலி பெருமானாருடைய முகத்திலே அவன் எரிந்தானோ அந்த அபூலஹுடைய 2 கரங்கள் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும் அல்லாஹு தஆலா சொன்னான். அவனை நரகவாதி அல்லாஹு தஆலா சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மக்கள் பைத்தியம்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான் வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன், உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல என்று அல்லாஹு தஆலா சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்வாங்க, குழந்தை பாக்கியம் மற்றவன் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான் இன்ன ஆத்தேனா கல்கோஸ் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிகஹுல் அப்தர், எந்த பெருமானாரை வந்து குழந்தை பாக்கியம் அல்ல அற்றவன்பாக சொன்னானோ அவன் தான் சந்ததி அற்றவன்பாக சொல்லி அல்லாஹு தஆலா பதில் சொன்னான். பெருமானாருடைய தனி சிறப்பு என்னவென்றால் பெருமானாரை யார் ஏசினாலும் கூட களத்திலே இறங்கி அல்லாஹு தஆலா பதில் சொல்லக்கூடியவனாக இருந்தார். இது பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த தனித்தன்மை என்பதாக இருக்கிறார்கள். மொத்தம் 11 செய்தி சொல்லியிருக்கேன். வாய்ப்புகள் வருகிற நேரத்தில் இன்னும் சில செய்திகளை கூறுகிறேன். இதை கேட்டவரை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படிப்பட்ட நபியின் மீது அதிகமாக ஸலவாத்தில் ஓதி நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.